சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கர். திருவெண்ணைநல்லூர் கோயிலை பத்தி எடுத்திருந்தோம் விழுப்புரத்துல. வாங்க. ஒரு அண்ணன் லெட்டர் எழுதியிருந்தார். அவர் என்ன லெட்டர்னு கேட்டேன். இந்த கோயிலோட அந்த லெட்டரில் எழுதி அந்த மனுவா போட்டா அந்த கோயிலுக்கு நினைச்ச காரியம் நடக்குமா அப்படியே அந்த அண்ணன் சொன்னாரு. நிறைய பேருக்கு அந்த நடந்துருக்கான். வாங்க அவரை மீட் பண்ணி பேசுவோம். ஆனா இந்த லெட்டர் எதுக்குண்ணா? இந்த விண்ணப்பம் என்ன, சுந்தரர் வந்து இங்கே வந்து இறைவன் வந்து ஆட்கொண்டிருக்காரு. அவருக்கும் இறைவனுக்கும் வந்து வழக்கு நடக்குதுங்க. அந்த வழக்கில் வந்து வழக்கு நடக்கும்போது கடைசியாக வந்து இறைவன் வந்து சுந்தரருக்கு வந்து அங்கே காட்சி கொடுக்குறாரு. அடிப்படையாக வச்சு நம்ம வழக்காடு மன்றத்தில் நம்மளுக்கு என்ன குறை இருக்குதோ, அதாவது பிராத விண்ணப்பத்தில் வந்து நம்ம எழுதி இங்கே அவரோட பாக்ஸில் இறைவன் அருளுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸில் போட்டோம்னா இதில் கடந்த வெற்றிகரமாக நடந்து முடியும். கண்டிப்பாக இறைவன் அருளால் கண்டிப்பாக அது நடக்கும். அதாவது சுந்தரருக்கும் வந்து வழக்கு நடக்குது. வழக்கு நடக்கும்போது திருக்கல்யாணத்தை பற்றி அவர் சுந்தருக்கு கல்யாணம் நடக்கிறத பற்றி வழக்கு நடக்குது. அப்போ இறைவன் சொல்கிறார். ஆனால் இப்போ இந்த கோயில் பற்றி சொன்னீங்க. இந்த லெட்டர் நீங்கள் நினைச்ச காரியம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா என்னென்ன கோயிலுக்கு செய்யணும், இதை பற்றி நம்ம நேர்கிட்ட சொல்லுங்க. பரம்பரையே வந்து எனக்கு அடிமை, அதனால் அவர் கல்யாணம்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கு நடக்குது. இங்கே கடைசியாக வந்து இறைவன் வந்து காட்சி கொடுக்குறாரு ஸ்தலத்தில். அது காரணமாக தான் நம்ம வந்து விண்ணப்பத்தை வந்து எழுதினாங்க. இறைவனோட பாக்ஸில் வந்து நம்ம போடுறோம். அப்படி செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன கோரிக்கை வைக்குமோ அது நடந்தேறின பிறகு திரும்ப வந்து அந்த வழக்கை வந்து நம்ம வாபஸ் வாங்கணும். அந்த எழுதி மறுபடியும் திரும்ப வாபஸ் வாங்கிடணும். அதே நேரத்தில் இறைவனுக்கு நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த நன்றி கடனை தெரிவிக்கும். இல்லைங்க, அவர் அர்ச்சகர் வருவார். சரி சரி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. கோயிலை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் உங்க சங்கர். பை.